السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: يقول الله عز وجل: الصوم لي وأنا أجزي به، يدع شهوته وأكله وشربه من أجلي، والصوم جنة، وللصائم فرحتان، فرحة حين يفطر وفرحة حين يلقاه ربه، ولخلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك. رواه البخاري. அளவற்ற அருளாளன், நிகழற்ற அன்புடையோன், ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமதானில், அல்லாஹுடைய அருள்மலை பொழிகின்ற இந்த ரமதானில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு பலவிதமான நியாமத்துகளை, தன்னுடைய அருளை நிரப்பமாக வழங்கி கொண்டிருக்கிறான். அதில் ஒன்றுதான் புனிதமான இந்த ரமதானில் நாம் நோக்கின்ற நோன்புகள். நோன்பை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் பக்ராவின் 183வது வசனத்திலே குறிப்பிடுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், எவ்வாறு உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தினர் மீது அல்லாஹ் கடமையாக்கினானோ என்று சொல்லிவிட்டு, அந்த நோன்பினுடைய பலனை, அதனுடைய எதற்காகவே நோக்கப்படுகிறது என்ற காரணத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், எவ்வாறு ஒரு மனிதன் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிவகுத்து காட்டியிருக்கிறானோ, நபியின் மூலமாக நமக்கு அறிவுறுத்திருக்கிறானோ, அப்படி அதன் ஒழுக்கங்களை பேணி ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கின்ற பெயர் என்ன தெரியுமா? அவருக்கு கிடைக்கின்ற பட்டம் என்ன தெரியுமா? முத்தகீன், இறையச்சவாதி. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக அந்த லிஸ்டில் உங்களுடைய பெயரும் இடம்பெறக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் எப்பொழுது நீங்கள் நோன்பை அதன் ஒழுக்கங்களை பேணி நோற்பீர்களோ. பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது அருள்முறையில எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறானோ
அதன் இறுதியிலே அதனுடைய பலனை குறிப்பிடும் அல்லாஹ் ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றே இந்த வசனமும் கூட. நோன்பு இருக்கின்றத பயபக்தி உடையவனாக ஆகுவதற்கு நோன்பை விட ஒரு சிறந்த அமல் ஒன்றுமே இருக்க முடியாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு இருக்கின்றதே ஒரு கேடயம். எப்படி ஒரு மனிதன் ஒரு கேடயத்தை வைத்து எதிரிகளின் தீங்குகளிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ, அந்த நோன்பாகிறது ஒரு முஃமினை பாவத்திலிருந்து தடுக்கிறது. அவனுடைய கண்கள் செய்கின்ற பாவங்கள், அவனுடைய காதுகள் செய்கின்ற பாவங்கள், அவனுடைய வாய் மூலமாக அடிப்படுகின்ற பாவம், நாவின் மூலமாக அடிப்படுகின்ற பாவங்கள், அவனுடைய கரங்கள் மூலமாக, அவனுடைய பாதங்கள் காதுகளின் மூலமாக ஏற்படுகின்ற பாவங்கள், இவைகள் அனைத்தும் எப்பொழுது ஒரு முஃமின் நோன்பு நோற்றிருப்பானோ அப்பொழுது அந்த நோன்பு அவனை அறிவுறுத்தும், நீ என்னுடைய அதாவது நோன்பை நோற்றுள்ளாய், ஆகவே இந்த பாவங்களை செய்யக்கூடாது என்ற உணர்வு அந்த மனிதனுக்கு, அந்த உணர்வு நோன்பாகிறது உணர்த்தும். எப்பொழுது நம்மிடத்திலே உண்மையான அந்த ஒழுக்கங்களை பேணி அந்த நோன்பை நோக்கின்ற அந்த பழக்கம் இருக்குமோ, அந்த நிலையிலே, அப்படிப்பட்ட சூழலிலே நோன்பு நம்மை எல்லா பாவங்களை விட்டும் தடுக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மோமின் நோன்பினுடைய ஒழுக்கங்களை, நபி காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை நாடி நோன்பு நோற்பானையானால் அல்லாஹ் வழங்குகின்ற வாக்கியங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு வழங்குகின்ற நன்மைகள் என்ன தெரியுமா? ஒரு ஹதீஸிலே வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், குல்லு அமல் இப்னி ஆதம யுதாஃபு அல் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலிஹா இலா 700 துஃபின் இலா மாஷா அல்லாஹ். ஆதமுடைய மகன் நோன்பு வைக்கின்ற பொழுது அவனுக்காக அல்லாஹ் தஆலா அவனுடைய நன்மைகளை அதிகப்படுத்துகிறான், இரட்டிப்பாக்குகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 70 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். ரமலானுடைய காலங்களிலே ஒரு ஃபர்லு நாம் தொழுதால் 70 ஃபர்லு தொழுத நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ரமலானுடைய காலங்களிலே ஒரு முறை நாம் ஜகாத்து கொடுத்தால் 70 ஜகாத்துகள் கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், ஒரு சின்னஞ்சிறிய அமலாக இருக்கட்டும், அதற்கு 70 மடங்கு கூலி வழங்கப்படும். அதுதான் இதனுடைய உண்மையான விளக்கம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுவான், நோன்பு இருக்கின்றதே எனக்காக வேண்டி உள்ளது, அடியான் எனக்காக வேண்டி நோன்பு இருக்கின்றான், அவனுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். அவன் எனக்காக காலையிலிருந்து பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி எனக்காக வேண்டி சகித்துக் கொள்கிறான், ஆகவே அவனுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், முஃமின்களுக்கு, நோன்பு வைக்கக்கூடிய முஃமின்களுக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. முதலாவது நோன்பு திறக்கின்ற நேரத்திலே அவருக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம். அல்லாஹ் தஆலா நோன்பு திறக்கின்ற பொழுது அந்த முஃமினுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் என்ன தெரியுமா? காலையிலிருந்து நான் தாகித்திருந்தேன், பசித்திருந்தேன், என்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி இருந்தேன், இப்பொழுது அல்லாஹ்விற்காக நோன்பு திறக்கின்றேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் நோன்பு திறக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம் இருக்கின்றது அல்லவா, இதற்கு நிகரான ஒன்று எதுவும் கிடையாது. இது ஒரு சந்தோஷம். மற்றொன்று, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கூலி வழங்குகின்ற பொழுது, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிற்கின்ற பொழுது, அல்லாஹை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம் இருக்கின்றதே, இந்த இரண்டைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், ஃபர்ஹத்தான் வலி ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளுக்கு 2 சந்தோஷ நிலைகள் இருக்கின்றது, 2 மகிழ்ச்சிகரங்கள் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, நோன்புடைய காலங்களிலே அந்த நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வாடை இருக்கின்றதே, கஸ்தூரியுடைய நறுமணத்தை விட மிக சிறந்தது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு பலாபலன்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த புனிதமான ரமலானிலே எண்ணற்ற அருள் வளங்களை பொழிகின்றான். அதில் ஒன்று, முதலாவது என்று சொன்னால், உண்மையான முறையிலே யார் நோன்பு நோற்பார்களோ
அவர்களுக்கு இரையச்சம் என்ற பயபக்தியை அல்லாஹால வழங்குகிறான். இது எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைப்பது கிடையாது. யாரை அல்லாஹால விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற மிகப்பெரிய ஒரு நியாமத். இரண்டாவது, அவன் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் 70 மடங்கு நன்மைகள், ஒன்றுக்கு 70 அல்லாஹால கூலிகளை அல்லாஹால வழங்குகிறான். மூன்றாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான இந்த ரமலானிலே நமக்கு வழங்கிய நியாமத்துகளில் மிகப்பெரிய நியாமத்து ஒன்று அருள்முறை அல் குர்ஆன். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே குர்ஆனை வைத்து அறிமுகப்படுத்துகிறான். ரமலான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அதிலே தான் நான் என்னுடைய கலாமை இறக்கி வைத்தேன். அந்த கலாம் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே பிரிவினையை காட்டுகிறது, மக்களை நேரான வழியில் கொண்டு செல்கிறது. அப்படிப்பட்ட அழகான என்னுடைய வேதத்தை குர்ஆனை இந்த மாதத்தில் நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சஹருடைய உணவை பற்றி ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய நேரம் வந்தவுடன் இப்படி சொல்வார்கள், ஹலும்ம இலல் கதாஇல் முபாரக், யானி சஹூர், சஹருடைய உணவின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொன்னால் அந்த உணவு இருக்கின்றதே முபாரக்கான உணவு, அதிலே பரக்கத்துகளும் அல்லாஹ்வுடைய அருளும் நிறைந்திருக்கின்றது. மற்றொரு ஹதீஸில் இப்படி வருகின்றது, இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், யார் சஹருடைய உணவை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹும் அவனது மலக்குகளும் அருள் புரிகிறார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. ஆக சஹருடைய உணவு நமக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். அதே போன்று ரமலான் அல்லாஹ் நமக்கு செய்கின்ற பாக்கியங்களில் மிகப்பெரும் பாக்கியம் என்ன ஒன்று சொன்னால் துஆவை ஒப்புக்கொள்ளுதல். ஒரு நோன்பாரின் துஆவை அல்லாஹ் தஆலா எப்போதும் மறுப்பது கிடையாது. உண்மையான முறையிலே ஒழுக்கங்களை பேணி ஒருவர் நோன்பு நோற்பாரையானால் அவருடைய துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். ஹதீஸில் வருகின்றது, லிகுல்லி அப்தின் ஸாயிமின் தாவத்துன் முஸ்தஜாபா இன்த இஃப்தாரிஹி உஅதீஹா ஃபித் துன்யா அவ் துக்ரத் லஹு ஃபில் ஆখিরা. நோன்பு திறக்கின்ற நேரத்திலே ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, அந்த உலகத்திலே அந்த முஃமின் அந்த நோன்பாளி கேட்கின்ற வாக்கியங்கள் அல்லாஹ் வழங்குவான், அல்லது நாளும் மறுமையில் அவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுப்பான் என்பதாக ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக நோன்பாளியின் துஆவை ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது மிக பெரும் ஒரு பாக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ரமலான்ல அல்லாஹ் முஃமின்களுக்கு செய்கின்ற பாக்கியங்கள் ஒன்று என்ன தெரியுமா? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு அற்புதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். எந்த சமுதாயத்துக்கு வழங்கப்படாத ஒரு பாக்கியம். 1000 மாதங்கள் ஒரு மனிதன் அமல் செய்தால் எந்த நன்மையை அல்லாஹ் வழங்குவானோ அந்த நன்மைகளை ஒரு இரவிலே அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறான், எவ்வளவு பிரியம் இருக்கின்றது அல்லாஹ் இருக்கு இந்த உம்மத்தின் மீது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இது அல்லாஹ் தஆலா ரமலானிலே இந்த உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொழிகின்ற அருள்களில் ஒன்று. அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய ரமலானில் வழங்குகின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? அமல்களிலே ஆர்வம். மற்ற மாதங்களிலே அமல்களுடைய ஆர்வம் இருக்காது. ஆனால் ரமலான் வந்தவுடன் மக்கள் அமல் செய்வதற்காக பள்ளிகளை நோக்கி விரைந்து வருவார்கள். ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வார்கள், குர்ஆன் அதிகமாக ஓதுவார்கள், ஜிக்ர்கள் அதிகமாக செய்வார்கள். என்னென்ன நல்ல அமல் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் மற்ற மாதங்களில் செய்வதை விட அதிகமாக இந்த மாதத்திலே செய்வார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு வழங்குகின்ற பாக்கியங்களில் மிக பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த அமல்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக நோன்பு திறக்கின்ற நேரத்திலே, நோன்பு திறக்கின்ற பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாருக்கு நோன்பு திறப்பதற்கான வசதிகள் இல்லையோ, அந்த உணவுகளுக்கான வசதிகள் இல்லையோ, நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, மன் ஃபத்தர ஸாயிமன் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி, யார் ஒரு மனிதருக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் வழங்குகின்ற கூலியை போன்றே நோன்பு திறப்பதற்காக யார் ஏற்பாடு செய்தாரோ அவருக்கும் வழங்கப்படுகின்றது என்பதாக ஹதீஸில் வருகின்றது.
ஆகவே ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள் எத்தனையோ பேருக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள். நாம் அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு இந்த மாதத்திலே அதிகம் உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானிலே என்னென்ன ரஹமத்துகளும் அருளையும் வைத்திருக்கின்றானோ எல்லா அருளும் ரஹமத்தும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.